இந்த வீடியோல ரிசர்வ்டு வேர்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான், கீவேர்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சீல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, அப்புறம் வந்து டபுள், இஃப், எல்ஸ், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரீடிஃபைன்டாவே இருக்குது இல்லையா? இதை ஃபுல்லாவே என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குரியதா வச்சுட்டாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேரியபிள் நேமா யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இதான் சொல்றாங்க, ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இன் சி ஆர் ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்ட்னா அது இன்டீஜருக்குரியதுதான், இஃப்னா அது கண்டிஷன் செக் பண்ணக்கூடியதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸா வச்சிருக்காங்க. இதோட மீனிங்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சில டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்றாங்க, மீனிங் இஸ் ஆல்ரெடி டிஃபைன் பை த சி கம்பைலர். இந்த வேர்டை நம்மளால மாற்ற முடியாது. ஓகேவா? இன்ட்டுக்கு பதிலாக நான் எப்படி கொடுக்க கூடாதுன்னா ஐஎன்டி அப்படிலாம் நான் வந்து கொடுக்க கூடாது. ஓகே, இது ஃபுல்லாவே கீவேர்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஐஎன்டினா ஸ்மால்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டேட்டா டைப்ஸ், கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃப்ளோனா இந்த இஃப் எல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் ஸ்டோரேஜ் பிஹேவியர் வந்து ரிஜிஸ்டர், இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரீவியஸா பார்த்துருந்தோம்ல, ஆட்டோ, ரிஜிஸ்டரு, இந்த வேரியபிள்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்ல அது ஃபுல்லாவே வந்து ப்ரீடிஃபைண்டா வந்து சில இருக்கிறது. வேர்ட்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் அஸ் த வேரியபிள் நேம்ஸ். நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம்ல, ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா a ஈக்குவல் டு 10 கொடுத்துருப்போம். இந்த a தான் வந்து வேரியபிள்னு பார்த்திருப்போம். இந்த வேரியபிள் நேமா இருக்காது. இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் ஈக்குவல் டு 10, float ஈக்குவல் டு 20.2, இந்த மாதிரி இந்த ரெண்டுமா இருக்காது. எனக்கு வேரியபிள் நேம் வந்து தனியா இருக்கணும், இந்த கீவேர்ட்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் நேம் ஒரு ஐடென்டிஃபையரா இருக்காது. ஓகே, ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம ப்ரீவியஸா இந்தியா சைனா நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த இந்தியா சைனாக்கு பதில நான் எப்படி கொடுக்க கூடாது, வாய்டு இன்ட் ஆஃப், இந்த மாதிரி நான் வந்து ஃபங்க்ஷன் நேமா அதை டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஐடென்டிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்த வேரியபிள் நேம் மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. ரிவர்ஸ் வேர்ட் வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா வேரியபிள் நேமா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேமா இருக்கக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸா இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் வந்து சில எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32 ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் ரிசர்வ் வேர்ட்ஸ் இன் சி. டேட்டா டைப்ஸ் கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். டேட்டா டைப்ஸ் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம், இன்ட், ஃப்ளோட், கேர், டபுள், வாய்டு, ஷார்ட், லாங், சைன்டு, அன்சைன்டு, ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்ததான். இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னோட வேரியபிள் நேமாவோ இல்லை ஃபங்க்ஷன் நேமாவோ யூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, இந்த டேட்டா டைப்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, நான் என்னோட டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்ன அப்படிங்கறத டிக்ளேர் பண்றதுக்காண்டி. இப்ப நான் இன்ட் எடுத்தோம் அப்படி, இப்ப இன்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு என்ன இருக்கும், 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் ஆயிடுக்கும்ல. இதெல்லாம் கீவேர்ட்ஸ் தானே. இப்ப நான் இன்ட் கொடுக்காம வேற என்னத்தையோ கொடுத்துட்டு, லைக் இப்படி நான் கொடுத்துட்டு இன்ட் a ஈக்குவல் டு 10 கொடுத்தேன்னா அது அலோகேட் ஆகாது. பிகாஸ் இன்ட்னா அது 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நான் எப்படி கொடுக்கணும், நான் வெறும் ஐஎன்டி இந்த மாதிரி நான் டிக்ளரேஷன் டைம்ல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஆட்டோ, ரிஜிஸ்டர், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்ல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்ல பார்த்திருந்தோம். ஸோ ஆட்டோ வந்து நமக்கு எதவா தான் இருந்துச்சு, நார்மலா எப்படி ஒரு இன்ட் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் எதை டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு, லைஃப் டைம் இந்த சென்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஆட்டோவா டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா லோக்கலா மட்டும்தான் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி குளோபலா அந்த லைஃப் டைம் வந்து நீடிக்காது. ஸ்கோப்புமே அதுதான், லோக்கல் ஸ்கோப்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே குளோபலா இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வேற இதுல யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன் வந்து பார்த்துருந்தோம். இந்த ரிஜிஸ்டர் வந்து நான் ரிஜிஸ்டர் எப்படி ரிஜிஸ்டர் இன்ட் ஐ ஈக்குவல் டு 10 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்னோட ரேம்ல ஸ்டோர் ஆகாது, சிபியூல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரேஜ் லொகேஷனை பத்தி இந்த குறிக்கிறது. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ, ரிஜிஸ்டர், ஸ்டாட்டிக், எக்ஸ்டன், இதெல்லாம் வந்து இந்த மூணுத்தையும் பார்த்தா நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வர வீடியோஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங், லூப்பிங் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. இதையுமே நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இதுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், கேஸ், டிஃபால்ட், ஃபார், வைல், டூ, பிரேக், கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது ஃபுல்லாவே இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா டிசிஷன் மேக்கிங்கும் லூப்பிங்கும் வரும். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், யூனியன், இனம், அப்புறம் வந்து டைப் டெஃப், இது ஃபுல்லாவே வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இதையுமே நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இதெல்லாம் எக்காரணத்துக்கு கொஞ்சம் இந்த வேரியபிள் நேமா வந்து கொடுத்துடாதீங்க. ஓகேவா, இன்ட் யூனியன் அப்படின்னு கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ அதை நீங்க வந்து அதுல அவேரா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் குவாலிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இல்லைன்னா அதர் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்ட், வாலடைல், சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மாடிஃபை த வேரியபிள் பிஹேவியரை வந்து மாடிஃபை பண்றதுக்காண்டி வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்வேன். கான்ஸ்ட் இன்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல எனக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நான் ரெண்டாவது லைன்ல இன்ட் ஏ ஈக்குவல் டு 20. இப்போ நான் பிரிண்ட்எஃப்ல வந்து ஏவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா கான்ஸ்டன்ட் இது வந்து எப்பயுமே மாறாது. ஓகே, எப்பயுமே எனக்கு 10 தான் வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம்ல வேரியபிள்ஸ் கேன் வேரி. அப்ப நான் இந்த இடத்துல பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஓகேவா, இதே நம்ம ப்ரீவியஸா வேரியபிள் பார்த்துருந்தோம், இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டு என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 தான் என்னோட ஆன்சர். ஏன்னா கான்ஸ்டன்ட் கொடுத்தோம்னா இந்த வேரியபிள் எப்பயுமே மாறாது, நான் எப்ப கூப்பிட்டாலும் 10 தான் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டு வெறும் இன்டூ ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஏவை நான் திரும்பி வேற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணேன் அப்படின்னா 20ன்னு மாறிடும். அப்ப இப்ப கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு போட்டேன்னா என்னோட வேல்யூ வந்து 20 இருக்கும். இந்த மாதிரி இந்த வேரியபிள் பிஹேவியரை வந்து மாத்துறதுக்காண்டி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட், வாலடைல், சைஸ் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் வந்து நம்ம மெயினா பார்க்கணும்ட்டு. இப்போ வந்து இன்ட் வந்து ஸ்மால்ல தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து மெயினா பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் எடுத்துப்போமே, இப்படிலாம் வந்து போடக்கூடாது. கான்ஸ்டன்டோட ஒரிஜினல் வந்து இப்படிதான் இருக்கணும். அதான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அதான் ரிட்டன் இன் த லோயர் கேஸ் நாட் அப்பர் கேஸ். ஓகே, அப்புறம் வந்து சி லாங்குவேஜஸ் கேஸ் சென்சிட்டிவ், இதுவுமே அதுதான். கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு இருக்கா, நம்ம எழுதுற எல்லாமே லோயர் கேஸா தான் இருக்கணும். இந்த இன்ட், ஃப்ளோட் இந்த மாதிரி லோயர் கேஸா தான் இருக்கணும். இதெல்லாம் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து ஃப்ளோட்டை வந்து இந்த மாதிரி கேம்ப்ஸ்ல போட்டேன் அப்படின்னா இது வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதான் சி இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, இது வந்து லோயர் கேஸ்ல இருக்கணும், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதான் அடுத்த லைன்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் த ரிசர்வ் வேர்ட் கேன் நாட் பி சேஞ்ச்டு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லைனு, நீங்க வந்து டெஃபினிஷன் கீழே இதை வந்து எழுதலாம். ஓகே, ரிசர்வ்டு வேர்ட்ஸை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஏக்கு வந்து 10 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து பிக்கு வந்து 20 கொடுக்கணும். இப்போ நான் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுக்கலாம். ரெண்டுமே எனக்கு வந்து ஒரே மீனிங் தானே. எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்க இருக்கிற அந்த 32 கீவேர்ட்ஸுக்குமே என்னால மீனிங்கை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கவுண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. மொத்தமா இந்த 32 வந்து தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரிசர்வ்டு வேர்டுக்கும் அப்புறம் இந்த ஐடென்டிஃபையரான வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ டிஃபைன்டு. இது வந்து சி லாங்குவேஜ் இருக்கிறப்பே வந்து இருக்கும். இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரி, டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்குது. ஐடென்டிஃபையர் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். சம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபைன் பண்ணுற நேம் தான் இந்த ஐடென்டிஃபையர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸடு மீனிங், இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது வந்து நம்ம தான் வந்து மீனிங் கொடுக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து
ஏ பிளஸ் பின்னு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு கொடுக்கலாம். இதோட மீனிங் சேஞ்ச் இல்லை. இது அடிஷனல் சப்ராக்ஷன், இந்த மாதிரி மீனிங் வந்து நம்ம கொடுக்கறதா தான் இருக்கும். அது வந்து பிக்சட் மீனிங், அது ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறது. ஓகே, இதுக்கு அடுத்து cannot be used as a name. நம்ம இந்த மாதிரி ஏபி இந்த மாதிரி நம்ம என்ன நேம் வேணாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பட் ஆனா இன்ட் ஃப்ளோட் கேர் அது ஃபுல்லா அது அப்படியே தான் இருக்கும். அந்த நேம் வந்து மாத்தவே முடியாது. அதுக்கடுத்து இது வந்து நம்ம நேம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். ஏ பிடிக்கலையா ஏ ஒண்ணுன்னு போடலாம். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்மு டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க்யூ.